ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்ஷா சமையல். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா செய்ய தட்டு காலி ஆகிட்டே இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் காரசாரமாக இந்த மலைக்கு சூப்பரான ஒரு ரெசிபியை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் இட்ஸ் தர்ஷா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துருக்கேன். மீடியம் ஸ்லைசஸ் ப்ரெட்டு தான் இது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக நம்ம கையாலேயே பிச்சு போட்டுக்கலாம். ப்ரெட்டை நம்ம சேர்த்து செய்கிறப்போ நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ஒரு லேயர் கிடைக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஓரளவுக்கு நம்ம நல்லா பிச்சு போட்டாச்சு. இதில் ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி கொத்தமல்லி, திருவுன இஞ்சி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் இல்லைனா சீரகம் கூட நம்ம நச்சு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஈரப்பதத்தை வச்சு நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கலாம். கலந்து நமக்கு இன்னும் ட்ரையாக இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ நமக்கு உருண்டைகள் பிடிக்கிற அளவுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கைகள் லைட்டாக நம்ம எண்ணெயை தடவிட்டு நமக்கு தேவையான அளவில் நம்ம மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாகவும் செஞ்சுக்கலாம். நான் மீடியம் சைஸில் செஞ்சுருக்கேன். இது இல்லாமல் நம்ம ஓவல் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம், அதுவும் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம எல்லா மாவையும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்றா பொரித்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொரித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உள்ளேயும் நல்லா வெந்துடும், வெளியவும் கருகாது. இல்லைன்னா வெளியே மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கிறிஸ்பியான ப்ரெட் பால்ஸ் ரெடி ஆகிடும். நமக்கு வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் விட்டு ஈவினிங் வர பசங்களுக்கு சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இன்னும் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னா நம்ம ஏர் ஃப்ரையரில் கூட இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மழை காலத்துக்கு நல்ல சுட சுட 2 ப்ரெட் பால்ஸும் டீயும் குடித்தோம் அப்படின்னா ஈவினிங் ஜம்முன்னு இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவில் தான் காரங்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம். அப்படின்றனால இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. எப்படி வந்ததுன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர்.